உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, சமூக சமத்துவ கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா ஒல்லனூர் என்ற கிராமத்திற்கு கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பிற்கு நேற்று 20/3/2025 அன்று களப்பணி சென்று இருந்தோம். அந்த கிராமத்திலே என்ன பிரச்சனை என்றால், அந்த கிராமத்திலே வசிக்கக்கூடிய அகமுடையார் சாதியைச் சேர்ந்த சுமார் 60 குடும்பங்களில் சுமார் 10 குடும்பங்கள் மட்டும் தங்கள் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் இறந்தவர்களுடைய உடலை தேவேந்திரகுல மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பில் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே என்றால் வீட்டு வாசலிலேயே அடக்கம் செய்வதை பல தலைமுறைகளாக வாடிக்கையாக செய்து வருகிறார்கள். தேவேந்திரகுல சமூக மக்கள் எண்ணிக்கையில் குறைவு என்பதால் அகமுடையார் சாதியைச் சேர்ந்தவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அவருடைய அடாவடித்தனங்களை, அக்கிரமங்களை, அயோக்கியத்தனங்களை, காட்டு பிராண்டித்தனத்தை தட்டி கேட்க முடியாமல் அவர்கள் வீட்டு வாசலையே கொண்டாந்து அடக்கம் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். கடந்த 10 வருடங்களாக அகமுடையார் சாதியைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உள்ளிட்ட அரசு துறைகளுக்கு புகார்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காவல்துறையிலே ஏற்கனவே அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்களை வரவழைத்து இனிமேல் அந்த இடத்தில் யாரும் இறந்து போனால் புதைக்கக்கூடாது, எரிக்கக்கூடாது, அடக்கம் செய்யக்கூடாது என்று எழுதி வாங்கியிருக்கிறார்கள். அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் அவர்களிடம், அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்களிடம் இனிமேல் அந்த இடத்தில் தேவேந்திரகுல சமூக மக்கள் வாழுகின்ற குடியிருப்பில் அவருடைய வீட்டு வாசலில் இனிமேல் அடக்கம் செய்வது கூடாது என சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எதையுமே மதிக்காத மேற்படி நபர்கள் கடந்த 13/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று கெங்கையம்மாள் என்ற ஒரு மூதாட்டி இறந்திருக்கிறார். அவரது உடலை தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்த குடியிருப்பிலே அவருடைய வீட்டு வாசலில் பிணத்தை எரித்திருக்கிறார்கள். பிணத்தை எரித்ததோடு மட்டுமல்ல, ஆட்டம் பாட்டம் கும்மாளம் என்று அவர்களால் எந்த அளவுக்கு அட்டூழியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள். யாருடைய தலைமையிலே என்றால், கெங்கையம்மாள் அவர்களுடைய மகன்கள் பழனிவேல், மதியழகன் ஆகியோர் தலைமையிலே அந்த கூத்துக்களை நடத்தியிருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று. அந்த பிணத்தை ஒரு மனித உடலா கூட மதிக்காமல் அரைகுறையாக எரித்துவிட்டு பாதி எரிந்த நிலையிலே போட்டுவிட்டு சென்று இருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே அரைகுறையாக எரிந்த அந்த உடலுடைய கை கால் பாகங்களை தெருநாயில் கடித்து இழுத்து சென்று இருக்கிறது. அதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து பயத்திற்கு ஆளாகி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்திருக்கிறார்கள். குழந்தைகள், மாணவர்கள் அந்த வீட்டு வாசலுக்கு செல்வதற்கே பயந்து கொண்டு பித்து பிடித்தது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் எல்லாம் எங்களை இங்கே வாழ வைக்காதீர்கள், எங்களை வேறு எங்கேயாவது கொண்டு போய் வாடகைக்கு வீடு பிடித்தாவது எங்களை குடியமர்த்துங்கள் என
பெற்றோர்களிடம் கேட்கக்கூடிய அவலநிலை அந்த ஊரிலே இருக்கின்றது. கம்ப்யூட்டர் காலமான இன்னைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, மனிதநேயமே இல்லாம, வீட்டு வாசல்ல கொண்ட நீ அடக்கம் பண்றீனா உன்னுடைய சாதி திமிர், உன்னுடைய சாதி வெறி எந்த அளவுக்கு இருக்கும்? சரி, இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? அதை வேடிக்கை மட்டுமே பார்க்கிறார்கள். வாய்வழி மூலமாவே மட்டும் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வன்கொடுமை, எவ்வளவு பெரிய அநீதி, அக்கிரமம்! காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? ஆனால் ஒரு காலம் இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பட்டியல் சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் ஒரு காலம் கண்டுகொள்ள மாட்டார்கள். இவர்கள் வாய்வழி உத்தரவு மட்டுமே இதுவரையிலையும் போட்ட காரணத்தினால் அரசாங்கம் நம்மளை என்ன செய்யும், அவர்களால் நம்மளை என்ன செய்ய முடியும் என்ற திமிரிலே அகமுடையார் சாதியைச் சேர்ந்த ஒரு 10 குடும்பத்தார்கள் மட்டும் இந்த வேலையை காலம் காலமாக செய்து வருகிறார்கள். ஜனநாயக சக்திகளே, சமூக ஆர்வலர்களே, அந்த ஊருக்கு சென்று பாருங்கள், ஒல்லனூர் கிராமத்திற்கு சென்று பாருங்கள், அவர்கள் அடக்கம் செய்த இடத்தை பாருங்கள். எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு அக்கிரமமான செயல் என்பது உங்களுக்கு புரியும். வீட்டு வாசலிலே ஒருவன் பிணத்தை அடக்கம் செய்கிறான் என்றால் அவனுக்கு என்ன துணிச்சல்! ஆகவே அந்த மக்கள் கடந்த 10 வருடங்களாக காவல்துறைக்கும், வருவாய்த்துறைக்கும், ஊராட்சி நிர்வாகங்களுக்கும் புகார் கொடுத்தே ஓய்ந்து விட்டார்கள். இனிமேல் அப்படி இவர்களை நம்பி பிரயோஜனமில்லை என்ற முடிவுக்கு நேற்று வந்திருக்கிறார்கள். ஆகையினால் எங்களுடைய வழிகாட்டுதல் படி வருகின்ற 23/3/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே அந்த ஊரிலே ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து பகுதி ஜனநாயக சக்திகளும் கலந்து கொள்ள வேண்டுமாய் இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஆலோசனை கூட்டம் நடத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று சம்பந்தப்பட்ட அந்த அகமுடையார் சாதியினர் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து வேலிக்கல் கால் ஊன்றி அதனை ஒரு தோட்டமாக அல்லது ஒரு பூங்காவாக மாற்றக்கூடிய வேலையை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். இனிமேல் இந்த அரசை நம்பி பயனில்லை, காவல்துறையை நம்பி பயனில்லை. மேற்படி செயலை செய்கின்ற பொழுது அங்கே வன்முறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சாதி வெறிபிடித்தவர்கள் சண்டைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மக்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். தாங்கள் அந்த இடத்திலே செத்து மடிவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை எங்களிடம் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் வன்முறைக்கு போக மாட்டார்கள். இவர்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்வார்கள். ஏனென்றால் ஊராட்சி நிர்வாகம் அதுக்கான வேலையை செய்யவில்லை, வருவாய்த்துறை அதற்கான வேலையை செய்யவில்லை, காவல்துறை அதுக்கான வேலையை செய்யவில்லை. ஆகவே இந்த மக்களே தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, தங்களுடைய குடும்பத்தார்களுக்காக அந்த இடத்தை அடக்கம் செய்த இடத்தை அப்புறப்படுத்தி வேலிக்கால் ஊனி சுத்தம் செய்ய இருக்கிறார்கள். அனைத்து பகுதி மக்களும் ஜனநாயக சக்திகளும் மேற்படி ஒல்லனூர் கிராம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு ஆதரவு தருமாறு இந்த காணொலி வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஆலோசனை கூட்டத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.